Solve the following homogeneous differential equation. ஒரு ஈக்குவேஷன் ஹோமோஜீனியஸான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். y square minus 2xy dx is equal to x square minus 2xy dy. ஃபஸ்ட்டு dy by dxஆ இதை மாற்றணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய dxஐ ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகும்போது dy by dxன்னு மாறிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா கீழே வந்துடும். இப்போ இது ஹோமோஜீனியஸான்னு பார்க்கணும். மேலே வந்து ஒய் ஸ்கொயர் இருக்குது, 2xy, எக்ஸ் பவர் 1 ஒய் பவர் 1, அப்போ 1 + 1 2, ஒய் ஸ்கொயரில் 2 இருக்குது. கீழேயும் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் 2 இருக்குது, எக்ஸ் ஒய்க்கு 1 + 1 2, அப்போ மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி பவர் இருக்குது. அதனால் இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இப்படி இருந்ததுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு வைங்க. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் அந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, வி இன்ட்டு எக்ஸ்ன்னு. வி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ். அந்த வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸை டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன ஈக்குவேஷன் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஒய் நம்ம என்ன வச்சுருக்கோம், விஎக்ஸ் வச்சுருக்கோம். ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக விஎக்ஸ்னா வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ். இது வந்துடும். இப்போ இந்த வி வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் வி வரும். எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா வி ஸ்கொயர் மைனஸ் 2v. ஏன்னா 2x vx இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அந்த எக்ஸ் ஸ்கொயர் வெளில எடுத்தாச்சுன்னா பாக்கி 2v இருக்குது. கீழே எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் 2v. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த v வந்து தனியாக இருக்கிறதுனால கீழே வந்து எல்சிஎம் 1 மைனஸ் 2v காமனாக எடுத்திங்கன்னா v ஸ்கொயர் மைனஸ் 2v மைனஸ் v இன்ட்டு 1 மைனஸ் 2v எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். அப்புறம் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் 2v மைனஸ் v இன்ட்டு 1 மைனஸ் 2v பை 1 மைனஸ் 2v இருக்குது. எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் மைனஸ் 2v, இது வந்து 2v மைனஸ் v இன்ட்டு 1 மைனஸ் v இன்ட்டு 1 மைனஸ் v ப்ளஸ் 2v ஸ்கொயர் பை 1 மைனஸ் 2v. அப்போ v ஸ்கொயர் இருக்குது, அங்கே 2v ஸ்கொயர் இருக்குது. மொத்தம் ரெண்டுமே கூட்டினீங்கன்னா 3v ஸ்கொயர் மைனஸ் 2v மைனஸ் vனா மைனஸ் 3v 1 மைனஸ் 2v எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ணணும், v எல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் மாற்றணும். இந்த இடத்துல 1 மைனஸ் 2v கீழே இருக்குது. நீங்கள் 2v மைனஸ் 1ன்னு மாற்றும்போது குறி முன்னாடி மைனஸ் போடணும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு 2v மைனஸ் 2v மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ அப்படி மாற்றிக்கணும். இப்போ 2v மைனஸ் 1 ரைட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா மேலே வந்துடும். அந்த 3 அங்கேயே வச்சுக்கிங்க. வி ஸ்கொயர் மைனஸ் வி இந்த பக்கம் கீழே வந்துடும். டிவி அப்படி வச்சுக்கிங்க. இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் அந்த பக்கம் போனால் மேலே வந்துடும். கீழே எக்ஸு ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. கீழே இருக்கிற மைனஸை மேலே கொண்டு வந்துடலாம். மைனஸ் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் 3 வெளில எடுத்துட்டிங்கன்னா டிஎக்ஸ் பை எக்ஸு 2v மைனஸ் 1 பை வி ஸ்கொயர் மைனஸ் வி. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், இன்டகிரல் எஃப் டேஷ் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வி ஸ்கொயர் இருக்குது. அந்த வி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2v வரும். மைனஸ் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ மேலே கீழே இருக்கிற மாதிரியே மேலே வருது. கீழே இருக்கிற வி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2v மேலே வருது. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது 1 வந்துடுது. அதனால் நம்ம லாக் வி ஸ்கொயர் மைனஸ் வின்னு போடலாம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. 1 பை எக்ஸ்னால் லாக் எக்ஸ். எல்லாமே லாக் வரதுனால லாக் சி போட்டுங்க. லாக் வி ஸ்கொயர் மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு இந்த 3 லாக் இருக்கிறதுனால இந்த 3 அதை பக்கம் போனால் பவரில் போயிடும். மைனஸ் லாக் எக்ஸ் கியூப் ப்ளஸ் லாக் சி. லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு சொன்னால் லாக் ஏ பை பி வரும். அதே மாதிரி இங்கே லாக் சி ப்ளஸில் இருக்குது, மைனஸ் 3 லாக் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லாக் சி பை
எக்ஸ் கியூப் அப்படின்னு போட்டுடலாம். லாக் வி ஸ்கொயர் மைனஸ் வி, ரெண்டு பக்கமும் லாக் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வி ஸ்கொயர் மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் கியூப். நமக்கு வி வந்து ஒய் பை எக்ஸ் வச்சுருக்கோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் வச்சோம் நம்ம. அந்த இதில் வி எடுத்திங்கன்னா ஒய் பை எக்ஸ் வரும். ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் கியூப். இந்த எக்ஸ் கியூப் அந்த பக்கம் வந்தால் மேலே மல்டிப்ளையாக மாறிடும். அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய், அந்த எக்ஸ் கியூபை உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இந்த எக்ஸ் கியூபில் வந்து எக்ஸ் ஸ்கொயரை கட் பண்ணிட்டா பேலன்ஸ் எக்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு என்ன பேலன்ஸ் என்ன இருக்குது? வி ஸ்கொயருக்கு வந்து ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் கியூப் வந்துச்சு. எக்ஸ் கியூப் அந்த பக்கம் வந்தால் மேலே வந்துச்சு எக்ஸ் கியூபு. இந்த எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் கியூபை கட் பண்ணால் பேலன்ஸ் எக்ஸ் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும்? இந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸை காமனாக வெளில வச்சுட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி. எக்ஸ் ஒய் இன்ட்டு அந்த ஒய் ஸ்கொயர்லேருந்து ஒய்யை காமனாக எடுத்துருங்க. அந்த பக்கம் இருக்க ஒய்க்கு ஒன்று காமனாக எடுத்துருங்க. எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ வந்து எக்ஸ் ஒய் இடம் மாற்றி போட்டிங்கன்னா மைனஸ் முன்னாடி குறி வந்துடும். மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி. போத் சைடு மைனஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி. மைனஸ் சி ப்ளஸ் சிலாம் ஒன்று தான். ஸோ எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் ஆன்சர்.